வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர். இவர் வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவருடைய பேர் விஸ்வலிங்க ராஜா நாயுடு. அவங்க சார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர்ட் ஸ்கூல் அண்ட் சிங்கப்பூர் கமர்ஷியல் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்களை நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்துட்டு ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருக்கிறவங்களும் சரி, இல்லை அது சம்மந்தப்பட்ட தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேரண்ட்ஸும் சரி, நீங்கள் லைவ்ல உள்ள வந்து எங்கிட்ட பேசி உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கலாம். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா கேட்டரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் பீவரேஜ் அப்படிங்கிறத பற்றியான கோர்சஸ் இவங்க நடத்திட்டு வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 1 year ப்ரோக்ராம். அதில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தியரி இருக்குது, ஓஜிடி இருக்குது, ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஜிடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப பக்காவாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன தகவல்கள் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லுவோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ உங்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் எதிர்பார்த்து எங்களுடைய மீடியா டிவி வியூவர்ஸ் எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் எல்லாருமே கேள்வி கணக்கோடு இருப்பாங்க நிறையா. ஸோ அதுக்கு இப்போ நம்மளுடைய கல்லூரியை பற்றி ஒரு ஜென்ரல் ஒரு இன்ட்ரோ ஒரு இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு கிறிஸ்பாக மக்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது சம்மந்தமான கேள்விகள் கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகே, நாங்கள் ஒரு 20 வருஷமாக இந்த ஆர்ச்சர் ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே. எங்கள் ஸ்கூல் பிரின்சிபல் பேர் வந்து காங் லிலி. ஓகே. அண்ட் நாங்கள் வந்து சைனா, இந்தியா, பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுலேருந்து, இந்தோனேசியா, தாய்லாண்ட்லேருந்து பல ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்க. ஓகே. அதுலேயும் இப்போதைக்கு நாங்கள் வந்து எங்கள் டார்கெட் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், இன்க்ளூடிங் நேபாள், டெல்லி அண்ட் நாட் ஃபர்கெட்டிங் தமிழ்நாடு. ஓகே. ஸோ இப்போதைக்கு எங்ககிட்ட வந்து ஒரு 200-300 பேர் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நான் வந்தது வந்து எங்கள் கோர்ஸை வந்து மதுரையில் ப்ரோமோட் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு பிரைட் ஃபியூச்சர் காத்துட்டு இருக்கு. இப்போ சார் சொல்றது பார்த்தா அந்த மாதிரியான தகவல்கள் நிறைய இருக்கும் போல இருக்கு. ஸோ நீங்களும் சரி இந்த கல்லூரி, அதாவது ஃபுட் அண்ட் பீவரேஜ் சம்மந்தப்பட்ட இந்த நம்மளுடைய கோர்ஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் அந்த பதில் சொல்றதுக்காக ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்மளுடைய ஃபோன் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான கேள்விகளை தொடருங்க. இப்போ ஜென்ரலா நம்மளுடைய மீடியா டிவி வியூவர்ஸ்க்காக சார், இப்போ கேட்டரிங்கிறது இன்னைக்கு வர ஒரு அப்கமிங் ஒரு கோர்ஸ் இல்லைங்களா? அதனால ஒரு ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கோர்ஸ் இல்லைங்களா? நிறைய ஸ்கோப் உள்ள கோர்ஸ். இப்போ பேசுறோம் அது கேட்டரிங் கோர்ஸ் வந்து இப்போ ரெகக்னைஸ் வேர்ல்ட் வைட். எஸ். அதுலயும் சிங்கப்பூர்ல வந்து இஸ் a booming industry. எஸ் எஸ். டூரிசம் இந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகே we are short of people. Oh fine fine. And சிங்கப்பூர் வந்து இப்போ வந்து எஜுகேஷன் வந்து இஸ் a educational hub. Oh fine. என்ன கோர்ஸ் நீங்க எடுக்கறீங்களோ சிங்கப்பூர் இஸ் a place. Right. And the price வந்து இப்போ ரொம்ப ரீசனபிள். ஒரு டைம்ல எல்லாம் சொல்லுவாங்க it's too expensive to study in Singapore. Yes, yes, yes. So but then our price எல்லாம் பாத்தீங்கன்னா we have actually slashed the price down and we are just trying to get more students from India. Okay. And those students எங்க கூட enroll பண்றவங்களுக்கு we are also giving them something like a bursary. Which is about $700 Singapore dollars. So those successful candidates we are also ready to give them. Okay okay. So இதுக்கு என்ன ஜெனரல் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? Okay, இப்போ என்னன்னா இங்க according to the India standard பார்த்தா 9th 10th standard. Okay. இந்த இருந்துச்சுன்னா அவங்க வந்து they can anytime apply. Oh. And ஒரு Okay, நம்ம நிகழ்ச்சியோட முதல் காலர் வராங்க. அவங்க நம்ம தொடர்பு கொண்டு பேசுவோம். ஹலோ. ஓகே, தொடர்ந்து வரட்டும் காலர்ஸ். இது டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஹலோ. ஓகே ரைட், நீங்கள் சொல்லுங்கள் சார். பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னன்னு? 10th standard. 10th standard. 9th standard உள்ளவங்களுக்கும் நாங்கள் we can try to apply for them. ஓகே ஓகே ஓகே. ஸோ நிறைய ஸ்கோப் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 10th முடிச்சுட்டு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லாமல் என்ன கோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுனே தெரியாமல் கூட இருக்கலாம். ஃபைன் ஃபைன், ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ. ஓகே, டெக்னிக்கலாக ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குது, தொடர்ந்து ட்ரை பண்ணட்டும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இஸ் இனஃப். பேசிக் இஸ் 10. இன்னொன்று என்னன்னா வாட் வி ஆர் ட்ரைங் டு ப்ரோமோட் இஸ் எங்கள் ஸ்கூலுக்கு அவங்க வரவங்க வந்து தே கம் ஃபார் கேட்டரிங். ஓகே. அட் த சேம் டைம் அவங்களுக்கு நாங்கள் வந்து இங்கிலீஷ் கோர்ஸ் ப்ரோமோட் பண்ணுறோம். ஸோ once they enroll for food and beverage, they can actually go for what you call English courses. Oh. And எங்கள் இங்கிலீஷ் டீச்சர்ஸ் வந்து
they are native speakers. Okay. That is, they are British teachers. Because once they come to Singapore, they must be able to speak and communicate. Improve their English. Yes. So on the course, we give them free of charge. English fine. course is free for them. Right. They can go for 6 months to 1 year. ஓஹோ வெரி நைஸ். ஏன்னா நிறைய பேர் நீங்க சொல்றது ரைட். எதுக்காக நீங்க இந்த நம்ம மதுரை மக்களுக்கு அதுக்கு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு they don't know அது மாதிரியான ஓகே. ஸோ இது சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கும். 6 months அவங்களுடைய டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நிறைய சோர்சஸ் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th 9th சொல்லிட்டீங்க. ஸோ அது சம்மந்தமான ஸ்டூடெண்ட்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி லைன்ல உள்ள வந்துட்டே இருக்காங்க. சின்ன டெக்னிக்கல் இருக்கிறதுனால கண்டிப்பா கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. அவங்களுடைய நிறைய கேள்வி பிகாஸ் ஆமா நாங்க இங்க இன்னைக்கு தான் நேத்தா இந்தியால இருந்து இங்க வந்தோம். ஓகே. சிங்கப்பூர்ல இருந்து இந்தியா வந்து வந்து டைரக்ட்லி மதுரைக்கு தான் வந்திருக்காங்க. ஓ ஃபைன். I hope student will make use of full use of today's facilities. கண்டிப்பா சார் கண்டிப்பா. எல்லாத்துக்குமே அந்த தகவல் ஏன்னா நம்மளுடைய மீடியா டிவி வியூவர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நம்ம பயனுள்ள நிகழ்ச்சி கொடுத்துட்டே இருக்கோம். அதுல இந்த பயனுள்ள நிகழ்ச்சியும் கண்டிப்பா போய் சேரும். ஸோ அதே மாதிரியான நிகழ்ச்சியில் வரக்கூடிய காலர்ஸ் என்னென்ன விதமான கருத்துக்கள் சொல்லாங்க அப்படிங்கிறத கேட்போம். மீன்வேல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு கோர்ஸ்னாலுமே மக்கள் உடனே எதிர்பார்க்கிறது சார் ஃபீஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டீடைல்ஸ் கேட்பாங்க. What is the fees? The fees is very attractive. Compared to other places, we will give them best price. Best price. Then I can assure. Okay. ஸோ எவ்வளவுன்னு ஒரு சின்ன ஒரு ஏதாவது லம்சம் ஏதாவது சொல்ல முடியுங்களா? அதாவது இவ்வளோ 1 year கோர்ஸுக்கு இவ்வளோ ஆகும் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட். சிங்கப்பூர் டாலர்ஸ் tutorial fees, the course fees is 4,500. 4,500. Yes, 4,500. And அதுக்கு வரும் உங்களுக்கு பேங்கர்ஸ் கேரண்டி வாங்குறது இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்கு. அதுல வந்து நம்ம அட்மின் ஃபீ, ஓரியன்டேஷன் எல்லாம் நம்ம வேவ் ஆஃப் பண்ணுவோம். ஓகே வெரி நைஸ். lump sum $500 to $700. ஃபைன் சார் ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியோட முதல் காலர். ஹலோ சார். ஹலோ வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் சார். உங்க பேர் சொல்லுங்க மேடம். லக்ஷ்மி சார். லக்ஷ்மி. ஓகே. சார் வந்திருக்காங்க. எஸ் சார். இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்துட்டே இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தி கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? ஆமா சார். சோ இந்த நிகழ்ச்சி பத்தி ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்க சார்ட்ட? சார் கேட்டரிங் பண்றேன்னா ஏஜ் குரூப் ஏதாவது ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா சார்? ஏஜ் லிமிட் from 16 years old இருந்து ஒரு 35 years old வரைக்கும் the chances are very good. Those above 35 we try and we hope for the best. ஓகே थैंक यू சார். ஓகேங்களா? ஓகே. உங்களுடைய ஒரு கேள்வி என்ன, நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி. நிறைய பேர் பெரியவங்களும் நிறைய பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்புங்கிறது அவ்வளவு ஒரு இதான விஷயங்கிறத நீங்க கேக்குறீங்க. சரி ரொம்ப சந்தோஷம். There are some Indian students who is about 37 38 வரைக்கும் இருக்காங்க. ஃபைன் ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா மேடம்? உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? முடிச்சிருக்காரு. ஓகே. ஏஜ் கொஞ்சம் இருக்கு, அதுக்காக தான் கேட்டேன். சரி என்ன ஏஜ்ங்க உங்களுக்கு? உங்களுக்கு 33 சார். 33 க்கு அப்ளை பண்ணலாங்க, நோ ப்ராப்ளம். ஓகே थैंक यू சார். அப்ளை பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? நாளைக்கு உங்களுடைய ஏற்கனவே அந்த ஆட் ஓடிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஆமா சார். அவரோட ஜெமானஸ். சோ அங்க போயிட்டு இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? थैंक यू மேடம், थैंक यू. சோ ஏற்கனவே விளம்பரம் ஓடிட்டே இருக்கு, நிறைய மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. ஹோட்டல் ஜெர்மானோஸ்ல நீங்க லைவ்ல நிறைய பேருக்கு கால் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க யூ கேன் கோ டைரக்ட்லி நேரா ஜெர்மானஸ் போயிட்டு உங்களுக்கான கேள்வி என்னென்ன கேள்வி கேட்க நினைக்கிறீங்களோ அதுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் பத்தி நிறைய டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். மீன்வேல் நீங்க இங்கேயும் ட்ரை பண்ணி உங்களுக்கான கேள்விகளையும் கேளுங்க. ஸோ இப்போ ஃபீஸ் வந்து 4,500 கோர்ஸ் ஃபீ 1 year கோர்ஸ். ஓகே. அதுலயே இந்த ஓஜிடி அதுவும் இன்க்ளூடிங் ஆயிரும் இல்லீங்களா? இல்ல ஓஜிடி அவங்களுக்கு after the theory for 6 months அவங்களுக்கு வந்து on the job training இருக்கும். ஓகே. And during this on the job training அவங்களுக்கு Singapore dollars $500 per month. ஓகே. இந்த 500 வந்து ஒரு allowance மாதிரி அவங்களுக்கு transport to cover transport and food and all that. ஃபைன் ரொம்ப சந்தோஷம் சார். சோ நல்ல தகவல் சொல்லிட்டே இருக்காங்க. சோ நிகழ்ச்சியில வரக்கூடிய அடுத்த காலர் யாருங்கறத பார்க்கலாம். ஹலோ. ஓகே, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கட்டும் காலர்ஸ். ஸோ மீன்வேல் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன சார், இப்போ ஜென்ரலாக இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டரிங் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் இருக்கு.
இப்போ நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கேட்டரிங் ஏற்கனவே படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி தரீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து? இல்ல உங்களுடைய எங்க ஸ்கூலுக்கு வரவங்களுக்கு வந்து அவங்க வந்து சிங்கப்பூர் ஸ்டேட் எக்ஸாம் எடுப்பாங்க. they call it IT exam. அது வந்து சிங்கப்பூர் ஸ்டேட் எக்ஸாம். அது தவிர they will also sit for CNG diploma. single subject diploma எடுப்பாங்க. and then English course எங்க ஸ்கூல்ல படிச்சா அதுக்கு ஒரு சர்டிபிகேட். fine. So when they are leaving they will get about 3 or 4 certificates. Okay sir. இந்த காலர் வந்திருக்காங்க, நம்ம பார்த்துட்டு பேசலாம். ஹலோ வணக்கம். நான் மதுல இருந்து பேசுறேங்க. சரிங்க, உங்க பேர் சொல்லுங்க. உங்க வீட்ல டிவி வால்யூம் கம்மி பண்ணி வெச்சுக்கோங்கப்பா. ஓகே, இப்போ உங்க பேர் சொல்லுங்க. நித்யா. ஓகே நித்யா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? மதுரையில எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே சரிங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா பேசலாமே. ஓகே, மேற்கொண்டு என்ன படிக்கலாம்? ஓகே பிசிஏ பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? சரிங்கப்பா. இப்போ சார் வந்திருக்கிறது வந்துட்டு ஆர்ச்சர்ட் ஸ்கூல் அண்ட் சிங்கப்பூர் கமர்ஷியல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காங்க, ஃப்ரம் சிங்கப்பூர். ஓகேங்களா? சோ நிறைய வந்துட்டு இன்னைக்குள்ள நிறைய கோர்சஸ் இருக்கு. இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு. ஃபைன். அப்புறம் எங்க ஸ்கூல்ல GCO லெவல் A லெவல் இருக்கு. இங்க வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் சொல்றீங்களா? அது இருக்கு. சோ அவங்களுக்கு பிடிச்சது ஏதோ அவங்க we cater to their needs. ஓகே. சோ நாளைக்கு வந்து அவங்க நீ வந்து செமினார் வந்து பார்க்கலாம். and we can discuss further. ஃபைன். நித்யா கேட்டிங்களா? அப்படியா? அதாவது சார் சொல்றது என்னன்னா, நீங்க என்ன மாதிரியான ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த தகவல் வந்து நாளைக்கு அவரோட ஜெர்மானுஸ்ல நடக்குது. சரிங்களா? வீட்ல பேரண்ட்ஸை கூட்டிட்டு நீங்க கண்டிப்பா போங்க. சரியா? போயிட்டு உங்களுக்கு என்ன தகவல் வேணுமோ அதை கேட்டுக்கலாம். இப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணிருக்கிறது வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜ் சொல்றாங்க இல்லையா, இந்த கேட்டரிங் அப்படின்னு அந்த சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான கோர்சஸ் இவங்க கான்சென்ட்ரேட் பண்றாங்க. 1 இயர் ப்ரோக்ராமா பண்றாங்க. ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர ஸ்கோப் இருக்கு அவங்களுக்கு. சரியா? அப்புறம் அவங்க நித்யா அவங்களுடைய டைப்ஸ் வந்து நிறைய யுனிவர்சிட்டிஸோட டைப்ஸ் இருக்கு இல்லீங்களா சார்? we also conduct engineering courses. engineering courses கூட கண்டக்ட் பண்றாங்க நித்யா. ஓகேங்களா? நாளைக்கு வந்து பாருங்க எங்கள. 10th முடிச்சிட்டா பண்ணலாம். அதான் பண்ணலாம்னு சொல்றாங்க. ஆமா, நீங்க ஒண்ணு செய்யுங்க நித்யா, அப்பாவை கூட்டிட்டோ அம்மா கூட்டிட்டோ அல்லது நீங்க அங்க போய் பாருங்க. ஓகே? அவரோட ஜெர்மனுக்கு போனீங்கன்னா இன்னும் சார்ட்ட நிறைய தகவல் டைரக்டா பேசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ நித்யா, தேங்க்யூ. ஸோ நல்ல ஒரு காலர். அவங்களுடைய ஒரு கியூரியாசிட்டி அதில் தெரிஞ்சது. டிஃப்ரெண்ட் கோர்சஸ், ஏன்னா இன்னைக்கு அப்கமிங் கோர்சஸ் நிறைய கோர்சஸ் இருக்கு. பட் எதை செலக்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் கிடைக்கல மக்களுக்கு. அது ஒண்ணுதான் இன்னைக்கு உள்ள சேனல். இப்போ நீங்க ரொம்ப அற்புதமா சேனலைஸ் பண்றீங்க. எங்களுக்கு இந்த நீங்க என்ன தகவல் எதிர்பார்க்கீங்களோ அதை சொல்றேன் அப்படின்னு காத்திருக்கீங்க. ஸோ அந்த மாதிரியான வாய்ப்பை மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. ஸோ அதே இதில் எல்லாருமே கண்டிப்பா கால் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்க கேட்டது போல வந்துட்டு சோ எல்லா கோர்சஸ் இருக்கு. ஈவன் டு பி ஃப்ராங்க் நீங்க சொன்னது போல இன்ஜினியரிங் கோர்சஸ் கூட நீங்க இன்ஜினியரிங் கோர்சஸும் இருக்கு. எங்க நாட்டுல வந்து நாங்க 10th ஸ்டாண்டர்ட், நீங்க எங்க 10th ஸ்டாண்டர்ட் சொல்றீங்க, நாங்க அங்க வந்து GCO லெவல்னு சொல்லுவோம். ஓகே. அந்த கோர்ஸ் 1 இயர் ப்ரோக்ராம். அது முடிச்சிட்டு அவங்க வேணா பாலிடெக்னிக் போலாம். இல்ல ஜூனியர் காலேஜ்க்கு அப்ளை பண்ணலாம். அது 2-3 இயர்ஸ் கோர்ஸ். ஓகே. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் ராமன். ராம். ஓகே சார். எந்த ஏரியால இருந்து பேசுறீங்க சார்? இங்க இந்தியன் பேங்க் காலனில இருந்து. ஓகே. எனக்கு ஆல்ரெடி கேட்டரிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் 4 இயர்ஸ் பிளஸ் இருக்கு. ஓகே. சர்டிபிகேட் கோர்ஸ் இன் F&B சர்வீஸ் முடிச்சிருக்கேன். சரிங்க சார். இப்போ நான் இதுல அட்வான்ஸ் லெவல் ஏதாவது பண்ண முடியுமா? ஃபைன் சார். அவங்க சொன்னது ஒன்ஸ் நீங்க எங்க கூட அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வந்து what I mentioned earlier, நீங்க வந்து சிங்கப்பூர் ஸ்டேட் எக்ஸாம் IT எக்ஸாம் எடுக்கலாம். ஓகே. Adding to that you can actually take up single subject diploma with UK diploma, that is a City and Guilds exam. ஓகே. இதுக்கு தான் நீங்க earlier சொன்ன மாதிரி 4500 சிங்கப்பூர் டாலர்ஸ் ஆகுமா? Yeah, 4005. yes. இல்ல இதுக்கு ஆகுமான்னு கேக்குறாங்க. அதே ஃபீஸ் தான். அதே சேம் ஃபீஸ். ஓகே. இது வந்து இப்போ
அப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த இது ஸ்டடி விசா அந்த ப்ராசஸ்க்கு சேர்த்து இந்த சார்ஜ் ஆகுமா இல்ல இது வந்து காஸ்ட் ஃபீஸ் 4005. ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 200. ஓகே அண்ட் புக்ஸ் அண்ட் மெட்டீரியல் அது 200 அதுதான். அது தவிர இந்த ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸ் எல்லாம் வந்து we will waive off and we will actually give you back in the form of a bursary 700. ஓகே ஸோ நீங்க அதுக்கு இப்போ ஸ்டடி விசாங்கிறது வந்து நான் செல்ஃபா அப்ளை பண்ணணும் அப்போ எம்பசி இல்ல நீங்க during your application you don't have to pay a single cent. ஓகே ஓகே Once it's approved, ஓகே and the IP வந்தோனே then you come down to Singapore, then you pay do your payment. ஓகே So we don't actually collect money in advance, ஓகே only upon approval. ஓகே சார் ஓகே தேங்க்யூ நன்றி. சார் நீ இன்னும் ஃபர்தர் டீடைல் வேணும் அப்படின்னா ஓகே சார் ஹோட்டல் ஜெர்மானஸ் போங்க சார். நாளைக்கு எங்க சார் ஃபுல்லா அங்கதான் இருக்காங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் சப்போஸ் அது அந்த இதே ஃபீல்ட்ல இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கூட வரலாம் இல்லைங்களா? ஸோ நல்ல விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லலாம். நாளைக்கு வாங்க வந்து பார்ப்போம். ஓகே சார் தேங்க்யூ ராஜ் சார். ஸோ ஏற்கனவே இஸ் ஹேவிங் 4 years எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்களா? அவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமும் ஃபர்தர் ஏன்னா லைஃப்ல growth வேணும். ஃபாரின் செட் இட்ஸ் மோர் ரெகனைஸ். Right. ஏன்னா இங்க இந்தியாலயே இப்ப பாத்தீங்கன்னா பல இன்ஸ்டிடியூட் ஸ்டார்ட் பண்றாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூட்ஸ். ரைட். So maybe this will be an advantage for them. ஃபைன் ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ இதில் நம்மளுடைய இதில் ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல் ஆஸ்திரேலியா, யூகே அது அந்த யூனிவர்சிட்டிஸோட உங்களுக்கு many universities. So அவங்க நாளைக்கு வந்தாங்கன்னா அதுல வந்து நீங்க ப்ரோஷரை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கு we cater to individual needs. ரைட். அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அவங்களோட we cater according to their needs. ஓகே சார். ரைட். ஓகே, இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த காலர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். உங்க பேர் சொல்லுங்க. அர்ஷத் சார், முகமது அர்ஷத். அண்ணாநகர்ல இருந்து. ஓகே சார், நீங்க என்ன? நான் இப்போ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஓகே. இப்போ எனக்கு அங்க ஒர்க் நம்ம இருக்குமா, எப்படி ஸ்டடி பண்ணலாமா மேல அந்த மாதிரி கேட்கணும். ஸ்டடி பண்ணலாமா என்னன்னு கேக்குறீங்க? ஓகே, இவர் டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்க இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல வந்து படிச்சிருக்கீங்களா இல்ல வேலை செஞ்சிருக்கீங்களா? இல்ல சார். அப்ப நோ ப்ராப்ளம். ஃப்ரெஷ் நியூ அப்ளிகன்ட்னா போடலாம். உங்க என்ன வயசுங்க இந்த வருஷம்? எனக்கு 19 ஆகுது சார். 19 ஆ, வெரி யங் பாய். So no problem, you will be given the first priority. ஓகே. நாளைக்கு வந்து பார்க்கலாமா? நாளைக்கு வந்து பாருங்க. ஓகே. Feel free. ஓகே, थैंक यू. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் கூட சொல்லுங்கம்மா. சொல்றேன். ஓகே முகமது, சொல்லுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில நேரம் பாத்தீங்கன்னா அந்த தகவல் வந்து அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்காது. நீங்க அந்த கம்யூனிகேட் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு வாங்க, இப்போ வித் பேரண்ட்ஸோட. ஸோ வந்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும்ல, லைஃப்ல ஒரு பிரைட் ஃபியூச்சர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, தேங்க்யூ முகமது, பை. ஸோ அவங்க கேட்டது போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார், இப்போ நிறைய ஒரு தாகம் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஜெனரலான கேள்வி, கால் வரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 1 year ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த படிச்சுட்டு இருக்கும்போது ஏதாவது வேலை வாய்ப்புக்கு உறுதி உண்டா, வேலை வாய்ப்பு உண்டா அங்க? பேசிக்கலி சிங்கப்பூர்ல வந்து ஒரு லா என்னன்னா, those who are studying, okay study visa கொடுத்தவங்களுக்கு வந்து they must only concentrate on studies, and they shouldn't work. Only for hotel management they are allowed to go for on the job training. அதனால தான் இத நம்ம வந்து அவங்களுக்கு கிடைக்கிற காசு வந்து is an allowance. We don't call it salary, and they can do it for 6 months. okay fine. So the next அடுத்த காலர் என்ன கேள்வி கேக்குறாங்கன்னு கேட்க. ஹலோ, ஜெகஜோதி ஃப்ரம் ஆம்பன்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஓ, மிஸ்டர் சொல்லுங்க வந்திருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து. ஆமா சார். அவர் ஏதாச்சும் மதுரையில ஏஜென்சி ஏதாச்சும் இது பண்றதா இருக்காரு சார்? ஏஜென்சி பண்ற மாதிரி பிளான்ல இருக்காங்களான்னு கேக்குறீங்களா? அவர் அங்கிருந்து சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காரு. ஆமா, மதுரையில தங்கி இருக்காரு. ஜெர்மன் ரிசோர்ட்ல நாளைக்கு இது பண்றாரு. ஓகே. கண்டினியூ பண்றதுக்கு அவர் ஏதாச்சும் ப்ரோக்ராம் வச்சிருக்காரா சார்? ஏன்னா எனக்கு என்னுடைய வீடு, என்னுடைய ஆபீஸ் எல்லாம் சரிங்க சார் ஒரு சென்டர்ல இருக்குது, விளக்குதூன் பக்கத்துல. ஓகே இந்த மாதிரி ஏதாச்சும் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காருன்னு கேக்குறேன். அந்த மாதிரி. ஓகே, இப்போ நான் பேசிக்கலி வந்தது வந்து டு ப்ரோமோட் எங்க ஸ்கூலை ப்ரோமோட் பண்றதுக்கு. ஓகே. நாங்க என்ன செய்யறோம்னா, நாங்க நார்மலி இந்த ஏஜென்ட்ஷிப் அதெல்லாம் வந்து நாங்க we tried avoid, but if you are interested இங்க வந்து நீங்க பார்க்கலாம். பட் மதுரை நீங்க இது ஹெல்ப் பண்ணலாமே. இது எங்க இருக்காருங்க? மதுரை, சென்டர் ஆஃப் மதுரை, விளக்கத்தூர்னு சொல்லி ஒரு ஏரியா, ரொம்ப ரொம்ப ரஷ்ஷான ஒரு ஏரியா. ஓகே சார், நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க நாளைக்கு டைரக்டா கூட வாங்க, ஹோட்டல் ஜெர்மானஸ் வாங்க.
ஓகே சார்ட்ட வந்து பேசுங்க. ஓகேங்களா? ஓகே சார். தேங்க்யூ வெரி மச் சார். குட் நைட். ஸோ நல்ல ஒரு காலர். அவங்க டைரெக்டாக இன்னும் வந்து சந்திச்சு உங்களுக்கான பர்சனலாக இன்னும் நிறைய தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே கேட்டது போல வேலை வாய்ப்புக்கு உறுதி உண்டா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வந்துட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் வந்துட்டு ஓஜிடி இருக்கு. இஃப் லெட்ஸ் சே அவங்க அந்த ஹோட்டல்ல இல்ல அந்த ரெஸ்டாரண்ட் நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அந்த கம்பெனி அவங்களுக்கு வந்து they can actually employ them under maybe work permit or as sponsor. This we leave it to the company. Okay. This all depends on the individual candidate. Okay sir. After completing the course and the course முடிச்சதுக்கு அப்புறம் they can அங்கேயே அவங்களுக்கு ஜாப் கிடைச்சாலும் சரி இல்ல ஃபர்தரா வேற எங்க சப்போஸ் யூகே நீங்க சொன்ன மாதிரி let's say US ல வந்து no problem because எங்க பிரின்சிபல் வந்து she started up with some US market. Okay. They can go through her and maybe apply for US to maybe internship in US, UK. Okay. The மாதிரி நாடுகள்ல அவங்க can go for internship after finishing the course. Okay. This one is up to the individual. அவங்களோட எப்படி அவங்களுக்கு ஆசைப்படுதோ அவங்க அப்படி பண்ணுவாங்க. ஃபைன் சார், ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் இன்னும் நிறைய தகவல்கள் மக்களுக்காக சொல்ல காத்துட்ருக்கீங்க. அதே மாதிரி நம்ம கேட்குறது கேள்விகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் குறிப்பிட்ட நேரம் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஹோட்டல் ஜெர்மானஸ் போங்க. நாளைக்கு ஃபுல் டே இல்லைங்களா? நாளைக்கு மார்னிங் 9 ஆஃப்டர் 9 to 4. ஓகே, 9 to 4. ஸோ அந்த நேரங்களில் நீங்கள் ஃபுல்லாக போய் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணுங்கள். அந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த காலர் யாருங்கிறத பார்க்கலாம். ஹலோ வணக்கங்க சார். வணக்கம் சார். உங்க பேருங்க மேடம்? மதுரையில வந்து ஜெயகந்தபுரத்துல இருந்து ஈஸ்வரி பேசுறேன். சொல்லுங்க மேடம். எங்க பையன் வந்து பிஎஸ்சி கேட்டரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோயம்புத்தூர்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கான். ஓகே. அவன் அப்ராட்ல வந்து வேற ஏதாவது ஃபாரின்ல வந்து ஏதாவது படிக்கணும், சிங்கப்பூர்ல போய் படிக்கணும், இதே சம்பந்தப்பட்டது இதற்கு ஹையர் ஸ்டடியா ஏதாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு எப்படி சார் பண்ணணும்? அவரை வந்து நாளைக்கு என்ன வந்து பார்க்க சொல்லுங்க. And because I need to know what your son wants. என்னங்க சார்? அவங்க சனுக்கு என்ன வேணும்னு I need to talk to him. அவர்கிட்ட நேரா கேட்டு தெரிஞ்சுக்கணும் பாருங்க. சரிங்க சார். அப்ப நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம். நாளைக்கு 9 to 4 ட்ரெயினிங் தான் வந்திருக்காப்ல. ஓ அப்படிங்களா? அப்ப கோயம்புத்தூர்ல ஹோட்டல் பாண்டியன் ஹோட்டல்ல ட்ரெயினிங்ல இருக்கா. ஓகே. ஒருவேளை அந்த டியூட்டி டைம் எப்படி இருக்குன்னு தெரியல. பெர்மிஷன் கேட்டு வந்து பார்க்கலாம் சார். ஒண்ணும் இல்ல, 9 to 4 இருக்காங்க. மார்னிங் 9 o'clock ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் இருக்காங்க. சரிங்க. சோ அதனால அந்த டயத்துல ஏதாவது ஒரு 1 hour கூட வந்துட்டு பார்க்க சொல்லுங்க. அப்புறம் இங்க வந்து நான் நாளைக்கு பார்க்க முடியாட்டியும் எங்க ஸ்கூல் ஏஜென்ட் ஆபீஸ் அங்க ஒருத்தர் இருக்காரு. சரிங்க. ஸ்கூல் ரெப்ரசன்டேட்டிவ் இங்க இருப்பாரு. அவரு நம்பர் எடுத்துட்டு அவர்கிட்ட பேசுறீங்க. சரிங்க சார். தேங்க் யூ சார். சரிங்களா? நாளைக்கு மேக்ஸிமம் வர பாருங்க. ஏன்னா அவங்க இப்ப இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, கோயம்புத்தூர்ல இருக்கவங்க இங்க இருக்காங்க. சோ மீன்வைல் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு எவ்வளவு எஸ்டிமேட் செலவு ஆகும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. ஆமா. சரிங்களா? வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். வாங்க, ரொம்ப நன்றி. ஸோ நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கேட்டரிங் கோர்சஸ் படிப்பாங்க, பட் அந்த கோர்சஸ்க்கு உண்டான ஸ்கோப் வந்து கிடைக்குதா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஃபர்தரா வேற ஏதாவது படிச்சா இன்னும் ஸ்கோப் இருக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அங்கேயே சிங்கப்பூர் கமர்ஷியல் ஸ்கூல்லே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு they will be benefited இல்லைங்களா? ரொம்ப ஸ்கோப் இருக்கும். எங்க ஸ்கூல்ல வந்து நாங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் ஒண்டி நடத்தல. ஓகே. இன்ஜினியரிங் கோர்ஸ் நடத்துறோம். 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் எல்லாம் நடத்துறோம். ஓகே. சோ அவங்க வந்தாங்கன்னா நாளைக்கு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரைட். கண்டிப்பா அவங்க வந்துட்டு இப்ப அவங்க சொன்னது போல அவங்களுக்கு நேரா அங்கேயே வந்து உங்களை சந்திப்பாங்க நம்புறோம். அடுத்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த காலர் யாருங்க பார்க்கலாம். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். பையன் வந்து தமிழ் மீடியம் 10th முடிச்சிருக்கான். சரிங்க சார். அவனுக்கு மேற்கு வந்து உங்க நிறுவனத்துல படிக்க வைக்க வாய்ப்பு இருக்கா சார்? கேட்டரிங் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஏதாவது கேட்கணும். அவரு என்ன தமிழ் ஸ்கூல்ல படிச்சாராங்க? தமிழ் மீடியம். ஆமா, தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்காரு சார். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிக்கிறத பத்தி அவருக்கு நோ ப்ராப்ளம். சரிங்க சார். சோ உங்க மகனுக்கு வந்து once approved நாங்க அவருக்கு இங்கிலீஷ் கோர்ஸும் நாங்க கொடுப்போம் at no extra charge. சரிங்க சார். So and the course is about 2000 to 3000 for 6 months and we will give him free. சரிங்க. Because சிங்கப்பூர்ல வந்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா people from all over the world are there. So அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லா பேச தெரியணும். சரிங்க. Because இவர் வந்து he is going to go into the tourist line, tourism. அதனால we will actually improve his English. கவலைப்படாம அதுக்கு வந்து என்ன பாருங்க, அதெல்லாம் definitely that's a way. சரி. அப்ப நாளைக்கு மார்னிங் வந்து ஆமா, ஹோட்டல் ஜெர்மானஸ் வந்துருங்க சார். சரி. சரிங்களா? காலைல 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருப்பாங்க.
சரிங்க சார். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா பையனையும் கூட்டிட்டு வாங்க, ஒரு அவேர்னஸ் கிளியரா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. Yeah. சரிங்க சார். ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நிறைய பல தகவல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய தகவல், நிறைய காலர்ஸ் பார்த்தீங்கன்னா லைன் கிடைக்காம இருப்பாங்க. மேபி அவங்களுக்கு லைனே கிடைக்காம அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களும் நீங்கள் வந்து ஹோட்டல் ஜெர்மானஸ் போனீங்க அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் பல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் எனக்கு ஜென்ரலாக கேட்க வேண்டியது, நீங்கள் ஊக்கத்தொகைன்னு சொன்னீங்க, ஸ்டீபெண்ட் இல்லைங்களா? ஸோ அந்த இது வந்துட்டு எவ்வளவு நாட்களுக்கு வந்துட்டு இப்போ அவங்களுக்கு எவ்வளவு மாதங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த ஊக்கத்தொகை? The allowance வந்து ஒரு 6 months. 6 months. After the 6 months of theory. Okay. The remaining on the OJT போறதுல இருந்து உங்களுக்கு 6 months இருக்குங்க. ஓகே ஓகே ஓகே. அந்த allowance வந்துட்டு எவ்வளவு இருக்குன்னு சொன்னீங்க சார்? ஒரு 500 set by the Singapore government. Okay. And அவங்களுக்கு வந்து let's say அந்த extra time செஞ்சாங்கன்னா they will get allowance, extra allowance. Extra allowance. Maybe in the form of OT. OT, just like that. Okay, okay. ரொம்ப சந்தோஷம் சார். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பல தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கோர்ஸ், பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது எக்ஸ்கியூஸ் மீ பிரைட் ஃபியூச்சர் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வரக்கூடிய காலர்ஸ் என்னென்ன விதமான கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு ரொம்ப தயார்படுத்திட்டே கேளுங்க. உங்களுக்கான பியூட்டிஃபுல் ஸ்கோப் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ சார் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் சிங்கப்பூர் ஆச்சார் ஸ்கூல்லேருந்து வந்திருக்காங்க, வெஸ்ட்வெல்லிங்க ராஜா நாயுடு சார். ஸோ அவங்களுக்கு நிறைய கேள்விகள் நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. மீன்வைல் ஆன் பிகாஃப் ஆஃப் மீடியா டிவி வியூவர்ஸ் நானும் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கேன். அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்டூடெண்ட் விசா வந்து எவ்வளவு நாட்களுக்கு கிடைக்கும் சார் ஜென்ரலாக? ஒரு இப்போ upon application அவங்க வந்து they must give us all original document. ஓகே. எல்லா டாக்குமெண்ட்டும் சைன் போடுறது வந்து must make sure they check all the document. ஓகே. நாங்க கேக்குற டாக்குமெண்ட் எல்லாம் எங்களுக்கு கொடுத்தறணும். ஓகே. once எங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்தோனே நாங்க வந்து அத சப்மிட் பண்ணுவோம், மினிஸ்ட்ரி இமிகிரேஷனுக்கு சப்மிட் பண்ணுவோம். அது வந்து ஒரு 6 weeks எடுக்கும். ஓகே ஓகே. for some student maybe 5 weeks, maybe 7-8 weeks. Oh fine. So within 1.5 to 2 months reply வந்துரும். once reply வந்தா நாங்க immediately will send it courier to the students personally. Okay. And once அவங்க கடச்சோனா they can come to Singapore directly. So there's no question about it. Oh fine fine fine. இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஜெனரலான ஒரு டைம் கேப் இருக்கு இல்லீங்களா? Process 6 weeks. Process 6 ஒரு 6 weeks 6 வாரம். ஓகே ஓகே 6 weeks குள்ள முடிஞ்சிரும். ஓகே ஓகே ஃபைன் சார். என்ன நல்ல ஒரு தகவல். என்ன பாத்தீங்க, ஒரு சில நேரங்கள்ல இந்த ஸ்டூடெண்ட் விசா கிடைக்கிறதுக்கான அந்த அப்ரோச் அதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்ட் வந்து எங்களுக்கு சேராது. அந்த மாதிரியான சூழ்நிலை சென்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கா இருக்கும். அந்த ஒரு டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்னா சிங்கப்பூர்ல வந்து we go for all perfection. Okay. So ஒரு டாக்குமெண்ட் இல்லாம சப்மிட் பண்ண முடியாது. So அந்த டாக்குமெண்ட் as long they submit all the document, processing will be very fast. Fine fine fine. So இப்போ நம்மளுடைய ஏற்கனவே நீங்க சொன்னது மாதிரி நிறைய இடங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க. பட் மதுரை வந்து இப்போ நீங்க ரொம்ப மதுரையில கான்சென்ட்ரேட் பண்றீங்க இல்லீங்களா? டு பி ஃப்ராங்க் இந்தியன்ஸை நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஸோ உங்களுடைய இப்போ இதுக்கு முன்னாடி நிறைய அச்சீவ்மெண்ட் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க இல்லையா? இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்காங்க, நிறைய எவ்வளவு சக்சஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் who have actually done well. அங்க ஒரு வருஷம் படிச்சிட்டு then they go to US. There are some students who got work permit, employment pass in Singapore. ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் அப்படியே அடுத்த காலர் யாருங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கங்க. சார். ஓகே, கொஞ்சம் ஆடியோ விட்டு விட்டு கேக்குதே, கொஞ்சம் நல்லா பேசுங்க. கொஞ்சம் என்னங்க உங்க பேருங்க? பிரியதர்ஷினி. ஓகே பிரியதர்ஷினி. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் வந்து வெளிநாட்டுல பண்ணனும், என்னென்ன இது சர்டிபிகேட்லாமா? என்னென்ன ப்ரொசீஜர் கேக்குறீங்களா? இல்ல ஆமா, நான் சர்டிபிகேட்லாமா? சோ பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்படி சார் இப்போ இப்போதைக்கு நீங்க என்ன சார் உங்களோட ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவல் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஹலோ ஹையஸ்ட் லெவல் அச்சீவ், உங்களோட ஹையஸ்ட் லெவல் அச்சீவ் என்னதுங்க சார்? கிளியரா கேட்க மாட்டேங்குது சார். உங்க ஹையஸ்ட் லெவல் அச்சீவ்ட். ஹலோ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க பாப்போ? ஹலோ இப்போ நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? நான் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் சார், கேஎல்என்சில. ஓகே ஓகே, இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கீங்க? ட்ரிபிள் இ படிச்சிட்டு இருக்கேன் சார். ஓகே, ட்ரிபிள் இ கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிட்டு நீங்க இருக்கீங்க. இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்றீங்களா? சார் இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிட்டு படிச்சிட்டு இருக்கீங்க. அதான் ஹையர் ஸ்டடீஸ் வந்து எப்படி பண்ணுங்கன்னா ப்ரொசீஜர் என்ன சார்? இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்கு, என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க வந்து அங்க நீங்க இங்க செய்யற கோர்ஸை நீங்க வந்து அங்க கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் லெவல் சார் நீங்க செய்யற இன்ஜினியரிங் கோர்ஸை வந்து நீங்க அங்க கண்டினியூ பண்ணலாம். அதை கண்டினியூ பண்ணிட்டு நீங்க there's very good scope for you to go to UK or US. சார் எம்ஏ வந்து சிங்கப்பூர்ல அவ்வளோ இது இருக்க வேல்யூ இருக்குமா சார்? எம்இ மாஸ்டர் கோர்ஸ் இன் இன்ஜினியரிங் இப்போ அவங்க யூஜி பண்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தரா மாஸ்டர் கோர்ஸ் எம்இ பண்ணாங்க அப்படின்னா அங்க சிங்கப்பூர்ல யூஸ் இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. ஹோப் இருக்குமா? நீங்க எப்ப வந்து என்ன நாளைக்கு வந்து பாருங்க, உங்க சர்டிபிகேட்டை கொண்டுட்டு வாங்க, நாங்க பார்த்து சொல்றோம். because I need to see your certificates. சார் சார் ஓகேங்களா? நீங்க வந்தீங்கன்னா இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்குங்கம்மா. நீங்க மொபைல்ல இருந்து பேசுறீங்களோ? ஆமா சார். அதுதான் கொஞ்சம் டவர் கிடைக்கல, கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. அதான் எங்களுடைய ஆடியோ உங்களுக்கு ரீச் ஆகலன்னு நினைக்கிறேன். So செல்ல இருந்து கால் பண்றேன் சார், அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு சார். ஓகே நோ ப்ராப்ளம். அத பத்தி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இன்னும் நிறைய தகவல் நீங்க நாளைக்கு சார்ட்ட வந்து கேட்டுக்கலாம். ஓகேயா சார்? அப்ப கான்டாக்ட் பண்ணனா எப்படி சார் நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் சார்? நாளைக்கு ஹோட்டல் ஜெர்மானஸ் இருக்கு இல்லையா, ஆமா சார். காலவாசல் பக்கத்துல ஹோட்டல் ஜெர்மானஸ், ஆமா சார். அங்க நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா? மேல வந்துட்டு இந்த போன் நம்பரும் ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஆமா சார். அத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு போன் பண்ணிட்டு நீங்க போலாம். சார் ஓகே. சோ அங்க மார்னிங் 9 o'clock ல இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் அங்க இருக்காங்க. சரி சார். ஓகே I want some counseling from him sir. ஓகே I want some point about studies. I want some something about him sir. ஓகே நோ ப்ராப்ளம். You just come there, Sir. okay, and discuss with all the future studies. Okay Sir. ஓகே நீங்க அங்க வந்துட்டு கண்டிப்பா அப்ரோச் பண்ணுங்க. வீட்ல பேரண்ட கூட கூட்டிட்டு வாங்க. எங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கீங்களா சார்? நான் அவர் பார்க்கப்போ கண்டிப்பா வாங்கப்பா, பண்ணிக்கிறவாங்க. ஓகேங்களா? டைம் சார் என்ன? 9 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பாங்க. சரி சார். ஓகே ஹோட்டல்ல கேட்ட நீங்க ரொம்ப கீனா இருக்கீங்க. so don't worry, you come there, I'll entertain you, no problem. சார். ஓகே சார். தேங்க் யூ. I want to see you sir. I'm eager to see you sir. sure. ஓகே வாங்கம்மா. ஓகே தேங்க் யூ. சோ நிறைய அவங்க மொபைல்ல இருந்து பேசுறதுனால இன்னும் நிறைய ஆமா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சரியா கேட்கல. ஈவன் அவங்க ரொம்ப கியூரியாசிட்டியோட இருக்காங்க. நிறைய தகவல் நாளைக்கு வந்து கேட்பாங்க நம்புறோம் இல்லைங்களா? சோ இதே மாதிரி இன்னும் நிறைய காலர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ ஜென்ரலா வந்துட்டு நம்மளுடைய மீடியா டிவி வியூவர்ஸ்க்கு இந்த கேட்டரிங் கோர்ஸ், அதாவது ஃபுட் அண்ட் பீவரேஜ் அந்த கோர்ஸ் 1 year ப்ரோக்ராம் பத்தி ஒரு நீங்க என்ன தகவல் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்துட்டாங்க. அவங்ககிட்ட பேசிட்டு அப்புறம் போலாம். ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. பிரேமலதா சார். பிரேமலதா மேடம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மேடம்? நான் எம்ஏ பிஎட் முடிச்சிருக்கேன் சார். நான் ஏற்கனவே உங்களை வந்து மீட் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரிங்க மேடம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்ணிருக்கேன் சார். இந்த பாத்துட்டு இருக்கேன், டீ பாத்துட்டு இருக்கேன். சரிங்க. அந்த ஸ்கூலுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காங்கிறது தெரிஞ்சுக்கலான்றதுக்காக கேக்குறேன் சார். ஓகே உங்களுடைய நீங்க முடிச்சதுக்கா? ஆமா சார். நான் எம்ஏ பிஎட் இன் இங்கிலீஷ் லிட்டரேச்சர். ஓகே. 5 years ஈஸ்ட் ஆப்பிரிக்கால ஒர்க் பண்ணிருக்கேன் சார். நீங்க வந்து சாரி, நாங்க வந்து we are promoting our school. ஓகே. நாங்க ஒரு எம்ப்ளாய்மென்ட் ஏஜென்சி இல்ல. சரி சார். சோ நீங்க அப்படி உங்களுக்கு if you are interested in getting a job in Singapore, நீங்க நாளைக்கு வந்து பாருங்க. ஓகே சார். எங்க ஆபீஷியல் இருக்காருங்க. ஓகே. மதுரையிலே இருக்காரு. அவர் வந்து பாருங்க, maybe he can help you. ஓகே சார். thank you so much. ஓகேங்களா? ஓகே. சோ மீன்வைல் இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதாவது கேட்கணும், உங்களுடைய ஜெனரேஷனுக்கு இருக்காங்களே அடுத்து உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் பசங்க யாராவது அந்த மாதிரி ஒரு ஸ்கோப்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் இல்லையா? ஆமாங்க சோ அந்த தகவல் கூட நீங்க அவங்க சொல்லி அவங்களையும் கூட கூட்டி வரலாம். ஓகே சார். சரிங்களா? ஓகே சார். இது வந்து கோர்ஸ் படிச்சிட்டே அவங்க ஜாபும் கிடைக்கும் அப்படியா? ஆமா அதாவது 6 months வந்து தியரி கோர்ஸ். ஓகே. and another 6 months வந்து on the job training OJT. ஓகே சார். அது மூலமா பண்றாங்க. அந்த OJTக்கு வந்து அலவன்ஸ் வேற கொடுக்குறாங்க. ஓகே சார். சோ அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். ஓகேங்களா? ஓகே சார். தேங்க் யூ. வாங்க நாளைக்கு வந்துட்டு சார் வந்து சந்திங்க. ஓகே சார். Thank you மேடம். Thank you. ஸோ அவங்க நல்ல ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க. எம்ஏ முடிச்சுட்டு இங்கிலீஷ்ல முடிச்சிருக்காங்க. ஸோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே ரைட். ஃபர்தரா வந்துட்டு இப்போ நான் கேட்கறது கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட நிறைய காலர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அந்த எண்ட் பொசிஷன் அப்படிங்கிறதுனால நீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய கேட்டரிங் கோர்ஸ், அதாவது இந்த ஃபுட் அண்ட் பீவரேஜ் கோர்ஸ் 1 year ப்ரோக்ராம் சொல்றீங்க இல்லையா,
இதை பத்தி ஒரு கிறிஸ்பா நம்மளுடைய வியூவர்ஸ்க்கு புரியுற மாதிரி ஒரு மேட்டர் சொல்லுங்களேன். அங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஸ்டூடெண்டோட முதல் கேள்வி என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த ஜாப் ட்ரைனிங் கிடைக்குமா? ஓகே, அது நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து பல இந்தியன் restaurants இருக்காங்க. ஓகே ஓகே fine Indian cuisine. So they need workers. Right. So these students are actually helping Singapore. ஓகே. ஃபைன் சார். இந்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த காலர். ஹலோ வணக்கங்க. நான் இப்ப நான் 11th பண்றேன் இப்ப. ஓகே, உங்க பேருங்க? வினோத். ஓகே. அதுக்கு எனக்கு இன்ஜினியரிங் படிக்க ஆசை. ரைட். அங்க வந்து அந்த கோர்ஸ் கண்டினியூ பண்ணலாமா? பண்ணலாம். அதுக்கு 11th படிக்கிறாங்க. என்னுடைய நேம் வினோத். இன்ஜினியரிங் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான்ல இருக்காங்க. நீங்க வந்து அங்க வந்து 12th முடிக்கணும்னு பிளான் பண்றீங்களா? சார், நீங்க வந்து அந்த 12th முடிச்சிட்டு லேட்டர் நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்றீங்களா இல்ல ஸ்ட்ரெயிட் அவே வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் ஆரம்பிக்க போறீங்களா? இல்ல, புரியலையா உங்களுக்கு? புரியலையா? வினோத் வணக்கம் சார். அவங்க அம்மா பேசுறேன். வினோத் அம்மா பேசுறேன். வணக்கங்கம்மா. இப்ப பையன் 10th படிச்சிட்டு இருக்கான். ஓகே. 10th முடிச்சிட்டான். 11th படிச்சிட்டு இருக்காங்க. 11th படிக்கிறான். 11th படிக்கிறான். அங்க போய் 11th பண்ணலாமா இல்ல +2 முடிச்சிட்டு இன்ஜினியர் கோர்ஸ் பண்ணணுமா? ஓகேங்க. நீங்க கேட்ட கேள்வி வெரி நைஸ் क्वेश्चन. உங்க சன்னை வந்து அப்படி நீங்க அங்க அனுப்புனா அங்க வந்து அவர் 12 செய்யலாம். அவருக்கு என்ன வயசு சொன்னீங்க? 16. அங்க வந்து அவர் வந்து அங்க வந்து 10th செய்யலாம். இந்த வருஷம் நெக்ஸ்ட் இயர் அவர் வந்து 10th படிச்சிட்டு அது 1 இயர் முடிச்சு அவர் டிசைட் பண்ணலாம். அவர் சிங்கப்பூர் பாலிடெக்னிக்கும் அப்ளை பண்ணலாம். ஆஃப்டர் 10th பாஸ் ஆயிட்டாருன்னா 5 கிரெடிட் கிடைச்சி 5 சப்ஜெக்ட் பாஸ் ஆகி நல்ல மார்க்ஸ் இருந்துச்சுன்னா அவர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டே போலாம். அதுக்கு நாங்க உதவி செய்வோம். சோ எங்க ஸ்கூல்ல ஒரு வருஷம் படிச்சிட்டு 10th இமிடியட்லி அவர் வந்து சிங்கப்பூர் பாலிடெக்னிக் போய் அங்க ஒரு 3 இயர் கோர்ஸ் செய்யலாம். இன்ஜினியரிங் கோர்ஸ் செய்யலாம். சோ அதுக்கு ஸ்கோப் இருக்கா? சரிங்களா? சோ நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கோப் உண்டான ஒரு பதில் சொல்லிருக்காரு சாரு. சோ நீங்க இன்னும் இத பற்றி ஒரு ஃபுல் டீடைல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க சாரா வந்து நேர்ல வந்து சந்திங்க நாளைக்கு வினோத கூட்டிட்டு வாங்க. சரிங்க சார். ஓகேங்களா? சரி. எந்த இடத்துக்கு வருவீங்க? ஹோட்டல் ஜெர்மானஸ். சரிங்க சார். ஓகேங்களா? காலையில 9 மணில இருந்து ஈவினிங் 4 வரைக்கும் சார் அங்க இருக்காங்க. சரிங்க. சோ நீங்க உங்களுக்கு எந்த டைம் ஓகே ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு சார் வந்து சந்திங்க. ஓகேங்களா? ஓகே. ரொம்ப சந்தோஷம். Thank you sir. ஓகே, thank you madam. Thank you. ஸோ இன்னும் நிகழ்ச்சியோட கிட்டத்தட்ட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மேபி லாஸ்ட் காலர் யாருங்கிறத பார்ப்போம். அவங்க என்ன விதமான கேள்விகள் கேட்க போறாங்க அப்படிங்கறதை நம்ம அவளோட காத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொன்னது வந்துட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் பெவரேஜ் கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ். ஸோ ரொம்ப ஸ்கோப் உள்ளான கோர்ஸ் இருக்கு. F&B வந்து there's a very good future. ஓகே. ஏன்னா நீங்க அதுல சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. என்னன்னா நிறைய பேர் வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாதனால அது ஒரு பெரிய டிராபேக் நினைப்பாங்க இல்லைங்களா? இங்கிலீஷை பத்தி சொல்லணும்னா இப்போதைக்கு இப்போ the trend வந்து many students are going to UK, US and all. Yes. So எங்க இங்கிலீஷ் கோர்ஸ் tailored to if US மார்க்கெட்க்கு போறனா அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து catered to US market. And if they go to UK அங்கோட இங்கிலீஷ் கோர்ஸ் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். Okay. How to speak like a American or how to speak like a Canadian. Fine. We have different courses. Okay. Hello. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் ராம்குமார். நான் எலிஸ்நாட்ல இருந்து பேசுறேன். ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போ? நான் ஆக்சுவலா 10th முடிச்சிட்டு 1 இயர் டிப்ளமோ கேட்டரிங் முடிச்சிருக்கேன். கேட்டரிங் முடிச்சிருக்கீங்க? ஆமா. இப்பதான் முடிச்சிருக்கீங்களா? ஆமா, இப்பதான் முடிச்சு ஒரு 6 months இருக்கும். ஓகே. இப்போ எனக்கு என்ன தெரியணும்னா இப்போ I can do work in Singapore as well as study in Singapore. ஓகே. அத பத்தி ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? 1 இயர் ஏற்கனவே கோர்ஸ் முடிச்சிட்டாங்க. கேட்டரிங் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு. 6 months ஆகுது முடிச்சிட்டு. சோ ஃபர்தரா என்ன பண்ணலாம் சிங்கப்பூர்ல அப்படிதானே கேக்குறீங்களா? சிங்கப்பூர்ல படிச்சிட்டு வேலை பார்க்கலாம்ல அப்படினது. ஓகே, நீங்க வந்து இப்போ 1 இயர் நீங்க வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மென்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் எடுக்கலாம். ஓகே. அத நீங்க எடுத்துக்கிட்டு அந்த during that 1 year since நீங்க வந்து ஹோட்டல் பேக்ரவுண்ட் இருக்கு உங்களுக்கு, அதனால நீங்க இண்டிவிஜுவல் டிப்ளமோ எடுத்துறலாம் within that 1 year. ஏன்னா இப்போ அங்க வந்து I can do study as well as work பண்ணாத சான்சஸ் இருக்குங்களா? To work, yeah, அதான் சொல்றேனே, நீங்க தியரி முடிச்சிட்டு you can go for on the job training. Okay. As a trainee
food and beverage to them. Okay. And on the day that process, they will give you Singapore $500 per month. Okay. So can I come and meet you tomorrow, sir? Sure, you're always welcome. Thank you very much. ஓகேங்களா, நாளைக்கு கண்டிப்பா போய் பாருங்க. ஓகேங்களா சார்? Okay, sir. Thank you. ஓகே, தேங்க்யூ. Take care. ஸோ நிகழ்ச்சியோட லாஸ்ட் காலர் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான பதிலை தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆர்ச்சர் ஸ்கூல்ல இருந்து மற்றும் சிங்கப்பூர் கமர்ஷியல் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க திரு விஸ்வலிங்க ராஜா நாயுடு சார். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி ஏற்கனவே என்னன்னா கரெக்டாக சம்ம பண்ணுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா கேட்டரிங் அண்ட் ஃபுட் அண்ட் பெவரேஜ் கோர்சஸில் 1 year ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் தியரி அண்ட் OJT பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு தகவல்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பயன்பெற்றிருப்பீங்க. முடியாதவங்க, லைன் கிடைக்காதவங்க நாளைக்கு ஹோட்டல் ஜெர்மானுஸ் போய் சார் வந்து காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 4 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கான தகவல்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய பேர் கால் பண்ணியிருக்கவங்க, லைன் கிடைக்காதவங்க யூ கேன் கோ டைரக்ட். ஓகேங்களா? ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் எங்களுடைய மீடியா டிவிலேருந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள் ஓகே தேங்க்யூ.